இப்போ வந்து பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு பிரின்சஸ் கட்டு போட் நெக்கு நிறைய போகிறோம். எல்லோரும் ஜாக்கெட் இதை வந்து விவரமாக பாருங்கள். பேக் ஓப்பன் பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட்டு வச்சு போட் நெக், உயரம் 15, ஷோல்டரு 16, 8.25 வைக்கிறேன். 8.25 வச்சுட்டேன். இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டுங்க. பட்டி இல்லாத மாடல் போட் நெக்கு. இங்கேருந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஃபினிஷிங் 2 இன்ச்சு வர மாதிரி. இங்கேருந்து 3 இன்ச்சு இறக்கிக்கிறோம். பின்னாடி வச்சுட்டோம். இப்போ முண்டை இறக்க போகிறோம். முண்டை வந்து 5 இன்ச்சு இறக்கிக்கிறேன். இது வந்து C2 37, 9.25 + 1 10.25. ஏன்னா கழுத்து மேலே போச்சுன்னா 1 இன்ச்சு வச்சுங்க. 10.25 வச்சுங்க. இங்கோட 10.25 முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுங்க. ஷோல்டர் வந்து வெளியே போயிடுச்சு. கோடு போட்டுருங்க. இப்போ இடுப்பு 32, 8 + 1.25 + 1.5. இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 16, 8 தேவை. 8 வருதான்னு செக் பண்ண போகிறோம். 8 அக்யூரேட்டாக வந்துச்சு. எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ தான் ஒரு கோடு போகணும். இப்படி போட்டோன்னா இந்த ரவுண்டு எல்லாமே சேர்த்து 8. ஏஹெச் வந்து 8 வருதான்னு இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு வச்சு பேக் ஓப்பன் 8. இப்போ பேக் ஓப்பன் இங்கே வைக்கணும். நான் வைக்காமல் வெட்டிட்டேன். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி வச்சுக்கலாம். பேக் ஓப்பனுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் வெட்டிட்டேன். பேக்கில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் வெட்டக்கூடாது. பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்கு பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். முக்கால் இஞ்சோ 1 இஞ்சோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து பேக்கு ஓப்பன், பின் பக்கம் ஓப்பனுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். பின்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், பேக் ஓப்பனுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். பேக் ஓப்பனுக்கு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எவ்வளோ வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் போட்டோம், பேக்கு. இப்போ டாட் வரைவதை கவனிங்க. 9 4/4. நாலரை, இங்கிட்டு கால் இடுப்பு எல்லாமே போட்டோம். இப்போ ஃப்ரெண்டு வரைய போகிறோம். இது வந்து பேக் ஓப்பன். பேக் ஓப்பனுக்கு இப்படி உள்ள மடக்கிடுவாங்க. இந்த பக்கம் மடக்கலாம், அந்த பக்கம் வந்து இது மாதிரி மடக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 தச்சவொடனே இது 2.5 வந்துடும். முண்டா இறக்கம் வந்து 6 இன்ச்சு, கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு. தச்சவொடனே 3.25 மாறிடும். போட் நெக் மாதிரி வெட்டணும். போட் நெக் மாதிரி அழகாக வெட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து கழுத்தை வந்து ரொம்ப தோண்டக்கூடாது, லைட்டாக தான் பண்ணணும். ஓகே, இது ஃப்ரண்ட்டு வந்து பட்டி இல்லாத மாடல் பண்ண போகிறோம். பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத மாடல். இப்போ இங்கே எவ்வளோ வச்சோன்னு பாருங்கள். 8.25 வச்சுருக்கோம். இங்கே 7.25 மட்டும் இங்கே போதும். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க 7.25. இதுலேருந்து 1.5, அதுக்கப்புறம் 3. இங்கே என்ன 3 வச்சோமோ அந்த 3 இங்கே வச்சுருங்க. இதுக்கு நேராக ஒரு கோடு. இந்த 1.5 தான் முண்டாவோட இறக்கம், இது கழுத்தோட இறக்கம். ஃப்ரண்டில் 3, இங்கேயும் 3 தான் வைக்கிறோம். முப்பத்தி 7 இன்ச்சு பாடிக்கு போதும். ரொம்ப பெருசு கீழே இருக்குன்னா நல்லா இருக்காது. இப்போ முண்டை இங்கே எவ்வளோ இறக்கிருக்கோங்க? 5.25. இந்த 5.25 இங்கே இறக்கிருங்க. கழுத்து மேலே போச்சுன்னா 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். 3/4 இன்ச்சு கிடையாது, 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட்டு 10.5 எழுதியிருக்காங்கன்னா 10 தான் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இறக்கமாக போடுறாங்க, அது தேவையில்லை. 37 இன்ச்சு பாடிக்கு வந்து 9.5, 10, 10.5 வரைக்கும் தான், 10.25 வரைக்கும் தான் வைக்கணும். அது மாதிரி தேவையில்லை. 4 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். டாட்டோட இறக்கம் 3.25 வைக்கிறேன். இப்போ பாடி 37, இடுப்பு 32, 5, 1.25 வைக்கிறேன். மார்பகம் பெரியது இல்லை, சின்ன மார்பகம் தான். இது இப்போ விடை காமிக்குது. 5 வர்றதுனால 2.5, 1.25 வைக்கிறேன். வச்சுட்டோம். இப்போ பட்டி இல்லாததுக்கு எவ்வளோ வைக்க போகிறோம்? பட்டி இல்லாமல் நம்ம போட போகிறோம் அடுத்தது. இப்போ பட்டி போடாமல் இருக்குன்னா என்ன? 14.25. இங்கேருந்து 14.25 இங்கே வைங்க. உயரம் எவ்வளோ? 15 வச்சுருக்கோம். அந்த 15 இங்கே வச்சுங்க. 15 வச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 இன்ச்சு மேலே காமிக்கும். இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றுவோம். இந்த 1 இன்ச்சு காமிக்கிறத நான் இப்படி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த பட்டி இங்கே நேர் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், பட்டி கிடையாது. இப்போ இங்கே வந்து இங்கே எப்படி 4 இன்ச்சு இங்கே தைக்க போகிறோமோ, 4 இன்ச்சு அடித்து பெரட்ட போகிறோமோ,
அதே மாதிரி இங்கே 4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கே ஒரு பெண்டு லைட்டாக அந்த இடத்துல ஒரு கிராஸ் கொடுத்துங்க. கிராஸ் கொடுத்துட்டு இங்கே தைக்கிறதுக்காக லைட்டாக அவர் கொண்டு போயிருங்க. இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே வந்து இங்கே கம்மி பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வந்து பேக் ஓப்பன். இங்கே ஒரு 4 இன்ச்சு உள்ளே பிடிச்சி விட்றணும். லைனிங் துணியில் பிடிக்கணும். லைனிங் துணியில் இதை பிடிச்சிடணும். 4 இன்ச்சு பிடிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து பிடிச்சிட்டு பொழந்து விட்றணும். பொழந்து விட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாயிரும். இப்போ 32 C1 36 C2 37 36க்கு நான் வைக்கிறேன். 9 ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். டாட்டு கிடையாது, ஏன்னா பிரின்சஸ் கட் வரணும்னா டாட் கிடையாது. 9 ஒரு புள்ளி அடைஞ்சிட்டேன். இன்னும் நல்லா டீப்பாக கூட போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இடுப்பு வரலான்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சோண்டு இறக்கிங்க. இடுப்பு வரலாம். இது 2.5. இடுப்பு வந்து 32 8 8ல் 2.5 போச்சுன்னா 5.5 இங்கே வைங்க. இப்போ மேலே போகுது, அதனால் நம்ம இங்கே வந்து 1 இன்ச்சியாக மாற்றிடலாம். இங்கே 1 இன்ச்சு ஏன்னா இப்போ வந்து பிரின்சஸ் கட்டு வெட்ட போகிறோம், அதனால் 1 இன்ச்சு 1.25 நம்ம வச்சோம். இப்போ 1 இன்ச்சியாக மாற்றிக்கலாம். 1 இன்ச்சு மாற்றுறதுனால தப்பு கிடையாது. 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கே உள்ளே வந்துடும். 1.25 வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இப்போ வந்து பிரின்சஸ் கட்டு வெட்டதுனால 1 இன்ச்சு வச்சிடும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2.25 5.25 வேணும். 5 வச்சா போதும். 5 2 7.25 வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து நேராக அந்த கோட்டுக்கு பார்ப்போம். இப்படி வச்சுட்டோம். இப்போ இங்கே C2 பாருங்கள். C2 வந்து 9.5 வேணும். 9.5 வருதான்னு பார்த்தோம். 9.5 அக்யூரேட்டாக இருக்குது, எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு, இதுக்கு நேராக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு. இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு அப்படி மேலே ஏற்றிக்கணும். 4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டோம். இப்போ இதுவும் சரியாக இருக்கான்னு பார்ப்போம். 8.25 9.25 இருக்கான்னு பார்ப்போம். 9.25 இங்கே இருக்குது. கரெக்டாக இங்கேயும் 9.25 இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே 4 இன்ச்சு கரெக்டாக வந்து தையலுக்காக 4 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராகிடும். வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல பிரின்சஸ் கட்டு வர்றதுனால இங்கே ஒரு 4 இன்ச்சு பெண்டு கொடுக்கணும். அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். பெண்டு கொடுத்துட்டேன். இப்போ பிரின்சஸ் கட்டு வரைய போகிறேன். பிரின்சஸ் கட்டு வரைஞ்சிட்டேன். இப்போ இங்கே டாட் போடுறது தான் டாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல டாட் சின்னதாக போடுறா இருந்தாலும் போட்டுங்க, போட்டாலும் அருமையாக இருக்கும். போட்டோம். இப்போ இதையும் இணைக்க போகிறோம். கோடு போட்டோம்.
இப்போ இதுலேயும் போட்டோம். இப்போ இதில் தான் இந்த இதில் தான் முண்டா போடணும். முண்டா போட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவை 8 வரணும். 8 வந்துருச்சு. ஓகே, எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இது மாதிரி தான் நீங்கள் போடணும். இதை அடித்து திருப்ப போகிறாங்க. இப்போ அடித்து திருப்பிட்டா சூப்பராகிடும். இப்போ இது மாதிரி இது ஃப்ரண்ட்டு முண்டா இங்கே போடக்கூடாது, இங்கே போடுங்க. இந்த முண்டா வந்து இங்கே தான் போடணும். 2 விதமாக நான் காமிச்சிருக்கேன். இப்படி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். இதில் தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் இந்த முண்டாவை இங்கே வரைஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி இங்கே வந்து இங்கேருந்து ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணினா சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டுவதை கவனமாக பாருங்கள். அப்புறம் கை வெட்டுவதை நான் காட்டுறேன். இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு. இங்கே 4 இன்ச்சு தைக்கிறதுக்காக இறக்கிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு புள்ளி கீழே கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உள்ளே பிடிச்சி விட்டுருணும். பேக் ஓப்பன் செய்யறதுக்கு இந்த இடத்துல வந்து பிடிக்கணும். லைனிங் துணியில் பிடிச்சி விட்டுட்டிங்கனாக்கா உள்ளே போயிடும். லைனிங் துணியில் உள்ளே பிடிச்சி விட்டுட்டு பொழந்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஃப்ரண்ட்டு கம்மி பண்ணிடணும். ஃப்ரண்ட்டு கம்மி பண்ணால் தான் பேக் ஓப்பன் ஆகிட்டு அழகாக உட்காரும். இப்போ நம்ம பேக் எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ அடுத்தது இதை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து இப்படி மடக்கிடுவாங்க. இது ஓப்பன் அடிக்கும்போது இது இப்படி மடக்கிடுவாங்க. மடக்கும்போது ஓப்பன் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாக்கெட் வந்து அற்புதமாக இருக்கும். ஜாக்கெட் வந்து உள்ளே மடக்கி விட்டுறோம். ஓப்பன் இந்த பக்கம் ஒன்று மடக்கிடுவோம், அந்த பக்கம் மாற்றி மடக்கிடுவாங்க. மாற்றி மடக்கும்போது ஓப்பன் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது ஓப்பன். இப்போ கையும் பட்டி இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வீ வச்சுக்கணும். வீ வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிவு பண்ணலாம். கை லென்த்து 9. இது தேனிக்கு போகுது. தேனியில் உள்ளவங்களுக்காக போட்டுறோம். 9. கை லூஸ் வந்து 5 5 வைக்கிறேன். ஏஹெச் வந்து 16, 8, 7. 7னா பாதி 3.5 இறக்கிட்டேன். இப்போ 7 இங்கே வைக்கிறேன்.
இது 8. ஓகே, இப்போ இங்கே பெண்டு ஸ்கேல் போட்டு கைக்கு பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும் கிராஸ் பீஸ் கொடுத்து 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து உள்ளே மடக்கிடணும். உள்ளே வந்து இந்த இடத்துல 4 இன்ச்சு பிடிச்சிட்டு இந்த 1 இன்ச்சுக்கு இப்படி கொடுத்தீங்க, கிராஸ் பீஸ் கொடுத்தீங்கன்னா வளைஞ்சு அழகாக உட்காரும். இப்போ இதுலேயும் இப்படி அழகாக வந்து மடித்து உள்ளே போயிடும். இந்த அளவுக்கு பிடிச்சிருங்க. பிடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 4 இன்ச்சு உள்ளே வந்துடும். 4 இன்ச்சு உள்ளே வந்துடும். இங்கே வந்து பட்டி மாதிரி 1 இன்ச்சு காமிக்கும் போது இந்த பட்டி மாதிரி வந்துடும். இந்த பட்டி 1 இன்ச்சு மாதிரி இதில் வரும்போது பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். இது நேராக வரும். ஆனால் அது கிராஸ் பீஸில் இருக்கணும். இந்த பட்டி கொடுக்குறது மட்டும் உள்ளே இருக்கிற துணி வந்து கிராஸ் பீஸில் இருக்கணும். அதுதான் மெயினான விஷயம். கிராஸ் பீஸில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது 7, இது 8. பாருங்கள், ஃப்ரண்ட் பேக்கை வச்சு பார்த்தோம். இப்போ ஃப்ரண்ட் வச்சு பார்க்க ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படியே மெதுவாக வச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. 8 வேணும், 8 இருக்கான்னு இப்படியும் பார்த்துக்கணும், இப்படியும் பார்க்கலாம். 8 வந்துருச்சு. ஓகே, இப்படியும் திருப்பி இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்குறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றம் இல்லாமல். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு கிராஸ் அடிக்கணும். இது எதுக்குன்னா ஃப்ரண்ட் வந்து இழுவை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஒரு புள்ளி கிராஸ் அடிங்க. கிராஸ் அடிச்சுட்டேன். இப்போ பேக் வச்சு பார்க்கலாம். இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு மாடல். பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்படி மெதுவாக வச்சு பாருங்கள். தைக்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிரின்சஸ் கட்டு வெட்டிடுவோம். ஃப்ரண்டில் பிடிச்சிருங்க, கீழேயும் தைச்சிருங்க. இப்போ இங்கே வைக்கிறோம். இது இப்படி எடுத்துட்டோம். அழகாக வரைஞ்சி எடுத்துட்டோம். கட்டிங் பண்ணிட்டோம். இது பட்டி இல்லாத மாடல். முதல்ல வந்து பட்டி இல்லாத மாடல் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோங்கிறத எல்லோரும் பார்த்துக்கலாம்.
இது வந்து யாரும் இது வரைக்கும் யூடியூப்பில் சொல்லி கொடுக்காத ரகசியம். அப்படியே யார் வேணாலும் யார்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள மெத்தட் இது. இந்த கோட்டில் இந்த கோடு இது ஜாயிண்ட் ஆகணும், இந்த கோட்டில் இந்த கோடு ஜாயிண்ட் ஆகணும், இந்த பெண்டில் இந்த பெண்டு போய் ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து நேர் கட்டிங், இது வந்து கிராஸ் கட்டிங். இது வந்து கிராஸ் கட்டிங்கில் போடணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். இது துணி பத்தலை. எப்படி துணியில் கிராஸாக போடுமோ அது மாதிரி கிராஸாக போடணும். வெட்டப்பா எவ்வளோ தையலுக்கு தேவையோ அந்த இதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. தையல் எவ்வளோ பிடிக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், பட்டி இல்லாத மாடல் பிரின்சஸ் கட்டு. அழகாக இது உள்ளே வச்சிடும். உள்ளே வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போய் உட்காந்துக்கும். யாருக்கிட்ட வேணாலும் தைக்கலாம். இந்த கோட்டில் இந்த கோடு ஜாயிண்ட் ஆகிடும், இந்த கோட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிடும், இந்த கோட்டில் இப்படி ஜாயிண்ட் ஆகிடும். இடுப்பு வந்து எந்த வகையான கொண்டும் தப்பே வராது. இப்போ 2.25 பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பக்கம் 5.25, 2.25 5.25 கரெக்டாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக. இது இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம், இதை இப்படி எடுத்தும் ஜாயின் பண்ணிக்கலாம், இப்படி எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது பிரின்சஸ் கட்டு, பட்டி இல்லாத பேக் ஓப்பன் ஜாக்கெட். பேக் ஓப்பனுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்டை வந்து கம்மி பண்ணிடணும். ஃப்ரெண்டை வந்து இந்த அளவுக்கு நேராக பிடிச்சி விட்டுறணும். பிடிச்சி விட்டிங்கனாக்கா அழகாக இருக்கும். பிடிச்சி விட்டுட்டு லைனிங் துணியில் பிடிக்கவும், இந்த 1/4 இன்ச்சு லைனிங் துணியில் பிடிச்சிடணும். ஒரிஜினல் துணியில் பிடிக்க வேண்டியதில்லை. அதில் 1/4 இன்ச்சு லைனிங் துணியில் பிடிச்சிட்டு வெட்டி விட்டுட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பொழந்து நின்றுடும். ஃப்ரண்ட்டு கம்மியாயிடும். ஃப்ரண்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி கீழே வந்து பட்டி மாதிரி அடித்து திருப்பிடணும். 1 இன்ச்சுக்கு பட்டி கொடுத்து சூப்பராக திருப்பினீங்கனாக்கா அழகாக இருக்கும். இதில் வந்து 1 இன்ச்சு பட்டி கொடுத்து நேராக ஒரு 1 இன்ச்சு பட்டி கொடுத்துட்டு அப்படியே அழகாக உள்ள திருப்பினா இது மாதிரி பட்டி மாதிரி அழகாக வந்துடும். கிராஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டு வந்து இறங்காமல் இருக்கும். பிடிச்சி கிச்சின்னு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது தேனி மாவட்டத்துக்கு போட சொல்லியிருக்காங்க. ஒரு 4 பேட்டர்ன் அவங்களுக்காக இந்த பேட்டர்ன்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த கோட்டில் வந்து அழகாக தைச்சி கீழே போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த சைடு சரியாக இருக்கான்னு ஒரு செக்கிங். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே தைக்கிறாங்க. இங்கே தைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் தைச்சிருவாங்க. இந்த அர்க்காத்து இதில் இந்த அர்க்காத்து, இதில் இந்த அர்க்காத்து, இதில் உள்ளே இப்படி மடிச்சிருவாங்க, இதில் உள்ளே மடிச்சிருவாங்க. கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும்.
இது மாதிரி தச்சு இது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் சைடையும் பார்த்துக்கணும். சைடையும் பார்த்துட்டு கரெக்டாக மடிக்கிற மாதிரி எல்லா பக்காவாக இருக்கணும். பக்காவாக இருந்தால் சிறப்பான முறையில் இருக்கும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை வந்து நல்லபடியாக டைலரிங்களுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அருமையாக வெட்டினால் கடையில் வாடிக்கையாளருக்கு திருப்தியான முறையில் நீங்கள் வெட்டி தைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பிரின்சஸ் கட்டு யாரும் சொல்லி கொடுக்காத ரகசியம், யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள மெத்தடை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த முறை பின்பற்றி பாருங்கள், நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.